இன்னும் தமிழ்நாடோட சட்டசபை எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா, வர்றதுக்கு கிட்டத்தட்ட 9 டேஸ் இருக்கு. ஏப்ரல் 23 அன்னைக்கு எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா வரப்போது. இதுல பார்த்தீங்கன்னா, டிவிகே, டிஎம்கே, ஏடிஎம்கே அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த வட்ட வட்ட பாறையில இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, பலமான போட்டி இருக்குன்னு சொல்றாங்க. கருத்து கணிப்புக்குள்ள பார்த்தீங்கன்னா, டிவிகேக்கு வந்து அதிகமான வாக்குறுதி, அதிகமான கருத்து கணிப்பு, அதிகமான வோட் பெர்சன்டேஜ் வந்து டிவிகே தான் இப்போது கரண்ட் சிச்சுவேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, அத ஒத்துக்காம பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அவங்களோட கட்சிக்கு ஃபேவராவே பேசிட்டு இருக்காங்க. ட்விட்டர்ல பார்த்தீங்கன்னா, எக்ஸ் பிளாட்ஃபார்ம்ல இந்த மாரி பேச்சுக்கள்லாம் போயிட்டு இருக்கு. இப்ப கரண்ட் சினாரியோ பார்த்தீங்கன்னா, டிவிகேக்கு தான் அதிகமான சப்போர்ட், அதிகமான வாக்குறுதி இருக்கிறது பார்த்தீங்கன்னா, வெளிப்படையாவே மக்களுக்கோ இல்லன்னா பார்த்தீங்கன்னா, எக்ஸ் பிளாட்ஃபார்ம் பார்த்தாலே பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரிஞ்சது YouTube, சோசியல் மீடியா, ரீல்ஸ் பார்த்தாலே தெரிஞ்சிரும். அதிகமான சப்போர்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா, கரண்ட் சிச்சுவேஷன்ல டிவிகேக்கு தான் அதிகமான சப்போர்ட் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டிஎம்கே இருக்கு. இந்த எலக்ஷன் வந்து போன எலக்ஷன் மாரி ஒன் சைடடாவே இருக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல டஃப்பான காம்படிஷன்லாம் போகும். மேபி 50, 50 காம்படிஷன் பார்த்தீங்கன்னா, செம டஃப்பா தான் போகும். டிஎம்கேக்கும், டிவிகேக்கும் தளபதி சொன்ன மாரி பார்த்தீங்கன்னா, இந்த போட்டியில பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் போட்டி. ஒண்ணு டிஎம்கே, இன்னொன்னு டிவிகே. சொன்ன மாரி பார்த்தீங்கன்னா, இப்ப கரண்ட் சினாரியோவும் அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா, அவங்களோட சைடுல ஏதேதோ பண்றாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, மக்களோட சப்போர்ட் வந்து இப்ப கரண்ட்டா டிவிகேக்கும், டிஎம்கே இருக்கிற மாரி தான் இருக்கு. ஆனா மோஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, டிவிகே தான் இருக்கு. நெறைய சர்வேஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா, நெறைய போல்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, டிவிகேக்கு சாதகமா வருது. ரீல்ஸ் கூட பார்த்தேன். YouTubeல வந்து சில ரீல்ஸ் கூட போடுவாங்கல்ல. அதுல பார்த்தீங்கன்னா, ஷார்ட்ஸ்ல போடுவாங்க. அதுல ஒரு ஒரு மீடியாவும் போயிட்டு அங்க அங்க இருக்கிற மக்கள் அந்த தொகுதியில இருக்க மக்கள வந்து கேட்பாங்க. ஒரு 4 லிஸ்ட் போட்டு கேட்பாங்க. இப்ப நீங்க பார்க்குற மாரியே டிவிகே, டிஎம்கே, ஏடிஎம்கே வட்ட வட்ட பாறையில. இந்த 4 பேரோட போட்டு நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கேட்பாங்க இந்த வாட்டி. அதுல பார்த்தீங்கன்னா, முக்காவாசி வந்து தளபதி விஜய்க்கு தான் பார்த்தீங்கன்னா, அந்த இது ஒரு ஒரு அந்த மினி ஷார்ட்ஸ்ல கூட அவரு தான் ஜெயிக்கிறாரு. ஸோ இது பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஆனா இது புரியாதவங்க சில பேர் பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் வந்து எங்க போனாலும் பார்த்தீங்கன்னா, ஒரு கூட்டம் வந்து பயங்கரமா வருது. அந்த கூட்டத்த பார்த்துட்டு, தளபதி விஜய்க்கு வர கூட்டம் வந்து ஓட்டா மாறாது. ரசிகர் கூட்டம்னு சொல்றாங்க. ரசிகர் கூட்டம்னா பார்த்தீங்கன்னா, எதுக்கு அவங்க கொடி எடுத்துட்டு வரணும்? எதுக்கு வந்து தளபதி விஜய்க்கு பார்த்தீங்கன்னா, பூ மாலை, வரவழில பூ எதுக்கு போடணும்? இந்த பேசிக்கான நாலேட்ஜ் கூட பார்த்தீங்கன்னா, வட்ட வட்ட பாறை கட்சியும் கிடையாது. எந்த ஒரு கட்சியும் கிடையாதுன்றது ஒரு பேசிக்கான பொலிட்டிக்கல் நாலேட்ஜ் இது இல்லன்றது என்னோட ஒப்பீனியன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுல தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா, அவரோட பரப்புரையில பயங்கரமா தீவிரமா இருக்காரு. இன்னைக்கு கூட வந்து இதுக்கு போயிருந்தாரு. அவினாஷி திருப்பூருக்கு போயிருந்தாரு. அது நம்ம வீடியோ கூட நம்ம சேனல்ல போட்டிருப்போம். போயிட்டு செக் பண்ணி பாருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, அதுலயும் கூட்டம் வந்து மறுபடியும் வருது. அதுலயும் கூட்டம் வந்து வேற லெவல்ல தான் வந்தது. கடல் போல கூட்டம் வந்தது. தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா, இதுல சைக்கிள் ஓட்ட முடியல. முன்னாடி பார்த்தா சைக்கிள் ஓட்டுனாரு. அதுல பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு கூட்டம் வராம அதுவும் பயங்கரமான கூட்டம் தான். ஆனா இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, இத விட பயங்கரமா கூட்டம் வரல. அதனால பார்த்தீங்கன்னா, அதுல சைக்கிள் ஓட்ட முடிஞ்சுது. இதுல பார்த்தீங்கன்னா, சைக்கிள தொடக்கூட முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, கூட்டம் அந்த அளவுக்கு அலைமோதிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுல செங்கோட்டையனுக்கும் தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா, அறிமுகப்படுத்தி வச்சாரு. அவருக்கு வாக்கு சேகரிச்சாரு. அவரு பார்த்தீங்கன்னா, வெள்ளி வாள் குடுத்திருந்தாங்க. இது செம்ம வீடியோ கூட போட்டிருப்போம். மறக்காம போய்ட்டு செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனல்ல பொலிட்டிக்கல் அப்டேட்ஸ் தான் போட்டுட்டு இருக்கோம். உங்களுக்கு மேபி இன்ட்ரெஸ்ட்டா இருந்தா செக் பண்ணி பாருங்க. இன்ட்ரெஸ்ட்டா இல்லன்னா கூட பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டா தான் இருக்கும். பொலிட்டிக்கல் புரியாதவங்க கூட பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல்ல பார்த்தாங்கன்னா, சில பேசிக்கான நாலேட்ஜ் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி விஜய் வந்து இப்ப இதுல பரப்புரை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லணும். அந்த பரப்புரையில பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா எங்கெங்க போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 16ஆம் தேதி வந்து எங்க போறாங்கன்னு ஆஃபிஷியலா தெரியல. ஆனா பார்த்தீங்கன்னா, புக் ரிலீஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அந்த மேனிஃபெஸ்டோன்னு சொல்லுவாங்கல்ல, பிரச்சார புக். அத பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போறாங்க. அதுல பார்த்தீங்கன்னா, எல்லா எல்லா இது வாக்குறுதியும் அதிலே இருந்துரும். இப்ப அங்கங்க பிட்டு பிட்டா சொல்லிட்டு இருக்காருல்ல. இப்ப மீனவருக்கு தனியா சொல்றாரு. அப்புறம் விவசாயிக்கு தனியா சொல்றாரு. அப்புறம் வந்து யூத்துக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு தனியா சொல்றாரு. பொதுமக்களுக்கு தனியா சொல்றாரு. பெண்களுக்கு தனியா சொல்றாரு. இந்த மாரி ஒரு ஃபங்ஷன்ல சொன்னாரு. ஒரு மீட்டிங் ஒரு பிரச்சாரத்துல சொன்னாரு. இப்ப வந்து அது பார்த்தீங்கன்னா, மொத்தமா ஒரே புக்ல வந்து டோட்டல் வாக்குறுதி லிஸ்ட்டும் சொல்லப் போறாங்க. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா, பிஜேபியோட வாக்குறுதி லிஸ்ட்ட பார்த்தீங்கன்னா, அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அத பத்தி நான் அத வந்து நான் ஒண்ணும் பார்க்கல. அதே மாரி பார்த்தீங்கன்னா, டிவிக்கு மேனிஃபெஸ்டோ பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 16 அதாவது தர்ஸ்டே நாளை மறுநாள் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அதே மாரி அடுத்தடுத்த பிரச்சாரம் பார்த்தீங்கன்னா, நாளைக்கு மறுநாள் இல்லன்னா பார்த்தீங்கன்னா, 16த் இருக்க வாய்ப்பு இருக்கு. 16 புக் ரிலீஸ் பண்றதுனால இருக்குமா இல்லையான்னு கன்ஃபார்மா தெரியல. இருந்தா பார்த்தீங்கன்னா, நம்ம ட்விட்டர்ல வந்து மென்ஷன் பண்றோம். மறக்காம ட்விட்டர் லிங்க்கும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஐ மீன் எக்ஸ் பிளாட்ஃபார்ம் லிங்க்கும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுல பார்த்தீங்கன்னா, நம்ம அப்டேட்ஸ் அப்புறம் ரீபோஸ்ட் என்ன நடக்குது, கரண்ட் பாலிடிக்ஸ் என்ன நடக்குது, போல்ஸ் சப்போர்ட்ஸ் வந்து யாருக்கு நிறைய இருக்கு இந்த மாரி போடலான்னு இருக்கோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா போட்டுன்னு தான் இருக்கேன். உங்களோட சப்போர்ட்ட பார்த்தீங்கன்னா, அங்கேயும் போயிட்டு மறக்காம குடுத்துருங்க. அதே மாரி நம்ம சேனல் வந்து 1K சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா ரீச் ஆயிருக்கு. ஸோ இப்ப கரண்ட்டா போட்ட சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும், லைக் பண்ண எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய நன்றிகள். இதே மாரி சப்போர்ட்ட பார்த்தீங்கன்னா, வரப்போற ஃபியூச்சர் அப்டேட்ஸ்ல வந்து குடுப்பீங்கன்னு எதிர்பார்க்கிறேன். ஸோ அப்பப்ப பார்த்தீங்கன்னா
உங்களோட சப்போர்ட்டை இந்த மூலமா வெளிப்படுத்துங்க. ஸோ நீங்க டிவி கேக்க சப்போர்ட் பண்றீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. என்ன பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா டிவி கேக்க அதிகமான சப்போர்ட் தான் இருக்கு. ஸோ நீங்க யாருக்கு ஓட்டு போடன்றதையும் மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு கட்சி இருக்கு. வட்ட வட்ட பாறைன்னு ஒரு கட்சி இருக்கு. அந்த கட்சியில பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவதூறு பரப்புறதுக்குன்னே மிகப்பெரிய ஃபேமஸான ஒரு கட்சியாவே இருக்கு. விஜய் என்ன பண்ணாலும் பார்த்தீங்கன்னா அவதூறு மட்டும் தான் பரப்புறாங்க. அவங்களோட கொள்கை அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட வாக்குறுதிய பார்த்தீங்கன்னா அதுல ஈடுபடுறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே குறைஞ்சிட்டு தான் வருது வட்ட வட்ட பாறையில. அப்புறம் அந்த வட்ட வட்ட பாறையில பார்த்தீங்கன்னா நீங்க வந்து வசூலுக்கு வசூல் பண்றவங்கள பார்த்துருப்பீங்க. வசூல் பண்ணி எலக்ஷன் நின்றவர பார்த்துருக்கீங்களா? அவரு தான் பார்த்தீங்கன்னா, வட்ட வட்ட பாறையிலோட தலைவரு. அவரு தான் பார்த்தீங்கன்னா, வசூல் பண்ணியிருக்காரு. ஏதோ ஒரு ட்வீட்ல பார்த்தேன். 2,00,00,000 டார்கெட் வச்சு இப்போதைக்கு ஒரு சம்திங் அது எக்ஸாக்ட்டா நம்பர் சொல்லக்கூடாது. அது பார்த்தீங்கன்னா, தப்பா சொல்லிட்டா வந்து தப்பாயிரும். அதனால பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்ட்டா தெரியல. ஆனா வசூல் பண்றதா வந்து போயிட்டு இருக்கு. வட்ட வட்ட பாறையில வசூல் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் இன்னொன்னு ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா, அவங்க சைடு பார்த்தீங்கன்னா, பரப்புரை எல்லாம் பயங்கரமா போயிட்டு இருக்கு. ஒரு தொகுதியில போயிட்டு பரப்புரைலாம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம டிவிகே சைடு பார்த்தீங்கன்னா, 233 தொகுதியில பார்த்தீங்கன்னா, பரப்புரை வந்து வேற லெவல்ல போயிட்டு இருக்காங்க. ஏன் 233 சொன்னா பார்த்தீங்கன்னா, ஒரு தொகுதியில பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி விஜய் நிக்கல. டிவிகேட பார்ட்டி நிக்கல. அதனால பார்த்தீங்கன்னா, 233 இது போட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, டிவிகே பார்ட்டியில அந்த ஒரு தொகுதி ஏன் நிக்கலன்னா, அவரோட சிக்னேச்சர் ப்ராப்ளமா இருக்கு. டாக்குமெண்ட் மிஸ் ஆகுது. இந்த மாரி சொல்லிட்டு 2, 3 வாட்டி பார்த்தீங்கன்னா, அங்க நின்றவர பார்த்தீங்கன்னா, இது பண்ணிட்டாங்க. ரிஜெக்ட்டே பண்ணிட்டாங்க. அதனால பார்த்தீங்கன்னா, பேக்கப் இருந்தவங்க கூட ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதனால பார்த்தீங்கன்னா, அந்த தொகுதியில இதுல நிக்கிறாங்க. சேலத்துல நிக்கிறாங்க. பட் ஆனா எடப்பாடி தொகுதியில வந்து யாருமே நிக்கலன்றது ஆஃபிஷியலாவே சொல்லிட்டாங்க. ஸோ 233 தான் டிவிக்கு வந்து நிக்க போறாங்க. அந்த 233ல நம்ம மெஜாரிட்டி 118 தேய்ச்சாலே பார்த்தீங்கன்னா, டிவிக்கு வந்து ஆட்சி அமைச்சிரும். தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா 2ல போட்டியிடுறாரு. இப்ப இருக்க கரண்ட் சினாரியோ பார்க்கும்போது அவர் 2 தேய்ச்சிருவாரு. சப்போஸ் 2 தேய்ச்சுட்டா 1த்துல பார்த்தீங்கன்னா பை எலக்ஷன் வந்துரும். பை எலக்ஷன் மீன்ஸ் 6 மாசத்துல வந்து ஒண்ணு அவர் ராஜினாமா பண்ணிட்டு பை எலக்ஷன் வர மாரி இருக்கும். ஸோ இப்பயே பார்த்தீங்கன்னா, அந்த கவுண்டோட 118 வந்துருச்சுன்னா பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் வந்து ஆட்சி அமைச்சிடலாம். தளபதி விஜய் அப்புறம் என்ன சிஎம் ஆயிடலாம். ஸோ இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, அதுக்கான கூட்டம் வந்து அதுக்கான ஒரு இது எக்ஸாம்பிள் மாரி தான் தெரிஞ்சது. இன்னைக்கு அவினாஷி திருப்பூர்ல நடந்த ஒரு மீட்டிங்ல. ஸோ பார்த்தீங்கன்னா, இப்ப கரண்ட்டா பாலிடிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இப்படி தான் போயிட்டு இருக்கு. இதே மாரி பார்த்தீங்கன்னா, ரேண்டமா பார்த்தீங்கன்னா, நம்ம லாங் வீடியோஸ் பத்தி இந்த பொலிட்டிக்கல பத்தி பேசுவோம். இந்த எலக்ஷன் முடியிற வரையும். மறக்காம போயிட்டு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ட்விட்டர்லயும் பார்த்தீங்கன்னா ஃபாலோ ட்விட்டர்லயே வருது பாரு. எக்ஸ் பிளாட்ஃபார்ம் போயிட்டு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.